என்ன சமாச்சாரம்? இங்கே மகாராஜா நண்பா, சீராக நிறைந்திருக்கும் தெய்வச்சபை அமைந்திருக்கும் இச்சபையின் முன்பதாக சூடு ஏறிக்கிட்டு இருக்குது. சரி, இருக்கட்டும், பரவாயில்ல. ஆளு இல்ல சாமி, நல்லா வெயிட்டான உடம்பா இல்ல பாடி வீக்கான்னு பார்த்தேன். அப்பமார்களும் தாய்மார்களும் அனைவரும் சரியாக சொல்லிருக்கார்கள். நம் நாடகத்தை காண வந்திருக்கும் அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் நமது கலைக்குழுவின் சார்பாக பணிவான நமது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படிப்பட்ட புண்ணிய சபை யாரால் எதற்காக அரங்கேற்றம் செய்யப்பட்டது? இன்னைக்கு வைத்திர நாள் எதுக்காக நாளை வச்சிருக்காங்க தெரியுமா? நான் சீட்டு கொடுத்துருக்காங்க. படி. ஒரு ஊர்ல ஒருத்தி, அது வேற இது வேற. 10 ரூபா காசு கொடுத்துட்டுங்கிறத கம்முன்னு ஓடுறேன். ஒரு ஊர்ல ஒருத்தி, அவளை 4 பேர் துரத்தி மூலையில நிறுத்தி குயிப்பட்டி மாரியம்மனுக்காக காட்டூரை சேர்ந்த கணேசன் பெருமாய் குடும்பத்தினர்கள் மற்றும் அவருடைய மகன்களாகப்பட்ட பரமேஸ்வரன், பரமசிவம், பிரபா, விஸ்வநாதன், கவினா கவிசுங்களா? கவின். அதனால இவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இன்னைக்கு நமது சிறப்பான முறையில் நாடகம் அரங்கேற்றம். அதனால வாழ்வும் குறைவற்ற செல்வமாக பல்லாண்டு காலம் நீடோழி வாழ வேண்டுமா? எல்லா வல்ல உலக நாயாக விளங்கும் பராசக்தியை சபை சார்பாக நாமும் பிரார்த்திப்போம். அதாவது நாவல் கதை, பாரதமோ ராமாயணமோ சிவபுராணமோ கிடையாது. சத்யாவதி திருமணம். நட்டு மட்டையிலேயே வெட்டி போடுவேன். கத்தியிலேயேவா? பின்ன வேற எதாவது வெட்டுறது? ரொம்ப கோவப்படாத ஆளுன்னு பார்த்தா அடிச்சு போடுவீங்களா சாமி? கவனிக்கிறது தான் இன்னைக்கு. எல்லாம் போடன்னு சத்தம் வருது. இந்த சத்யாவதி திருமணம் என்று சொல்லக்கூடிய நாடகத்திலே என் பெயர் என்ன? பாட்டிக்கு ஆதியாளுக்கு சோதுக்கு இல்லையா? அதுல உங்களுடைய பெயர் என்ன சாமி? உங்களால இன்னைக்கு என்ன நடக்க போகுது? நீங்க யாரு? எங்க இருந்து வந்திருக்கீங்க? உங்க அட்ரஸ் என்ன? எல்லாமே சொல்லுங்க சாமி. ஆதார் கார்டு வேணுமா? ரேஷன் கார்டு இருந்தா கூட
ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், புகழும் வளரணும். இது வளர்ந்துருக்கே தெரியல. என்னுடைய வேணும் ஆளு நல்லா ஆளு நல்லா வயசு போயா நல்லா என்னடா சரியா போட்டிருக்கீங்கன்னு பார்த்தேன். சரியா இருக்குது. சரி பரவாயில்ல. ஐயா புகழறியா பையன் என்னுடைய வேணும் நீங்க பாலன் முத்துராஜன் அறிந்தாயா? குழுக்கல என்ன குழுக்களது? முத்துராஜ் முத்துராஜ் வருகிறான் என்றால் முத்துராஜ் வருகிறார் என்றால் கீழே பூமி மேல ஆகாயம், கீழே பூமி மேல ஆகாயம். சாமி கண்ணத்தன சாமியா சாமி நீ மேல படுதா கட்டிக்கிட்டு தெரியல. படுதாக்கு மேலதான் ஆகாயம் இல்லை, படுதாக்கு மேல வேப்ப மரம், அதுக்கு மேலதான் ஆகாயம். ஓம் சக்தி. சரி, ஏய் நான் அதை கேட்கல. குழுக்கள் போட்டியே அது என்னடா இது குழுக்கள் கேட்கறேன். மண்ணுக்கும் மின்னுக்கும் உன்னுடைய வாழ்க, மன்னன் வாழ்க, மன்னன் குதி வாழ்க, குடி 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 வாழ்க அப்படின்னு உங்களை மேல உயர்த்தி விட்டேன். அது என்னது குழுக்கள் குழுக்கள் போடாத சொன்ன என்ன சாமி அப்படி சொன்ன ஒரு ஒரு நல்ல ஒரு சுறுசுறுப்பு மனிதனுக்கு குழல்காரன் பொட்டிக்காரனுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம். அப்படி என்னுடைய பெயர் பாலனாகிய முத்துராஜனாக இருந்தாலும் பெற்றாலே அந்த மவராசி என் தாய் தந்தைகள் அம்மா அவங்க தாய் உங்கள் அன்னையால் வெப்பேறப்பட்டவர். யார் அவங்க? ஒரு சாணங்கத்திலே வருத்தமில்லாத சுமையாக சுமந்து பெற்ற என் தாயோ சற்குணவதி, தாயோ சத்துமாவு சற்குணவதிரா அப்படின்னு நான் பேசவே மாட்டேன். சற்குணவதி ஆமா, உங்கள் தாயாகப்பட்ட சற்குணவதியை மாலையிட்டாரே உங்க அப்பா. அவர் எப்பேற்பட்டவர்? குணபோஜக மகாராஜன். குணபோஜக மகாராஜன். ஆமா, குணபோஜக மகாராஜனுக்கும் சற்குணவதிக்கும் நீங்க ஒரே பையன், ஒரே ஒரு தவப்புதல்வன்.
ஏய் பொட்டிக்காரா ஒரே ஒரு சேஷ்ட புத்திரன் ஒரே ஒரு பையன் சொல்றீங்க ஒரே மகனாக பிறந்து வாழ்க்கையில எந்த குறையும் இல்லாம சந்தோஷமா வளர்த்திட்டாங்க கஷ்டம் என்பதே தெரியும் எங்களுடைய நாடு விந்தநந்தனாபுரி சாமி கடமை தவறாமல் என் தந்தை அரசாட்சி செய்த ஒரு நாளிலே என் தாயை திருமணம் செய்து நான் ஒரே ஒரு தவப்புதல்வனாக நான் பிறந்த பிறகு எனக்கென்று இருக்கக்கூடிய மனக்குறை என்ன தெரியுமா? நாட்டினுடைய எதிர்கால இளவரசன். ஆமா சாமி, இளவரசர் நீங்க. அப்படி இளவரசனா இருந்தாலும் எனக்கென்று இருக்கக்கூடிய மனக்குறை என்ன தெரியுமா? என்ன மனக்குறை? 10 திங்களும் என்னை சுமந்து பெற்ற என் தாயாகிய சத்குணவதியானவள் நான் பால பருவமாக இருக்கும் போதே இந்த மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் போய் சேர்ந்தார். எங்க அப்பனும் அம்மாவும் செத்து போயிட்டாங்க. என்ன சொல்ற? எனக்காவது அம்மாதான் இல்ல, உனக்கு அப்பா அம்மா 2 பேருமே இல்லையா? போயிட்டாங்க சாமி. ஏண்டா எங்க அப்பாதான் எங்க அம்மாதான் நோய்வாய்ப்பட்டு செத்தாங்க. உங்க தாய் தந்தை என்னப்பா ஆனாங்க? எங்க அம்மா நோய்வாய்ப்பட்டெல்லாம் சாவல. ஆக்சிடென்டா இருந்தா கூட 5 லட்சம் 10 லட்சம் வாங்கி திருப்பிட்டு வீட்டோட திருப்பினேன். நான் என்ன கொலாய்க்கு கோமலி வேசம் ஆடுறேன். செத்து போயதோட பரவாயில்லையே. ஏன் பத்தாளக்கார சாமியாவோட கப்பல இருக்க சொல்லுங்க. எனக்கு எவனே அவதா சாமி. சரி, ஏன் உன் தாய் தந்தைகள் ஏன் இறந்தாங்க? நானே மறுத்து வச்சு கொண்டு போட்டேன். இந்த உலகத்துல நாம கண் கண்ட தெய்வமே தாய் தந்தை தானே. ஆமா சாமி. அப்படிப்பட்ட தெய்வத்துக்கு ஏன்டா மருந்து வச்ச? ஏன் வச்சேன் சொல்லு. அம்மா இருக்கிறாளே கண்டா பேசக்கூடாது. அப்பா அம்மாவை தாய் தந்தை அப்படியெல்லாம் பேசக்கூடாது. நான் இதுக்கு மேல பேச மாட்டேன். எங்க அம்மா இருக்கிறாளே வாய் தவறி வந்துருச்சு. பாரி அம்மா என்ன மன்னிச்சிரு. எங்க அம்மா இருக்கிறாரு, அவளுக்கு டெய்லி கூத்தரப்பிட்டு வீட்டுக்கு போன வெத்தலை போக வேண்டி போகணும் சாமி. அந்த காலத்துல அவங்களுக்கு நாம செய்ய வேண்டியதை அவங்க ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்கறது தாப்பா. பெரிய மனுஷன். ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான் சாமி. ஆனா வாங்கிட்டு போய் கொடுத்தா அவன் மட்டும் போடுறது இல்லைங்க. 4 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்துக்கிறாளுங்க. அவங்க வயசுல 4 பேரு செல்லாய் வாடி, கந்தாய் வாடி, குப்பாய் வாடி, செல்லாய் வாடின்னு சேர்ந்துட்டு வீட்டுக்கிட்ட ஒரே நாயம் நாயம் சாமி. உக்காந்துக்கிட்டு ஊர் நாயம் உலக நாயம் வீட்டு வாசலெல்லாம் வெத்திலிச்சு சாமி. கூத்தாடி போட்டு வீட்டுக்கு போய் நான் கட்டுல போட்டு தூங்குறதுக்கு வழியா பேசி தொலை என தூங்கவே விடுறதில்ல. அவ ஒரு பக்கம் எங்க அப்பா இருக்கிறானே வக்கால ஓடி. அப்படி எல்லாம் பேசக்கூடாது. என்ன சாமி வரலட்டும். கோவப்படாத. அவனுக்கு கட்டி கொடுத்துட்டே வேண்டாம். அவனுக்கு அப்படிதான் கூத்தறிப்பட்டி வீட்டுக்கு போனா அவனுக்கு ஒரு கோட்டை சாமி. அவங்க எம்சி விஎஸ்ஓபி மத்த பராட்டெல்லாம் பிடிக்கிறது இல்ல. அது ஒண்ணு. அப்புறம் அவனுக்கு வெள்ளச்சி பலட்டர் வாங்கிட்டு போகணும் சாமி. என்ன வெள்ளச்சிது? வெள்ளச்சி இல்ல, சிகரெட் பஞ்சு வச்ச சிகரெட் சாமி. கண்டா ரோலி பையலுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்தா சத்தம் போடுறாங்க. என்ன தூங்க விடுறதில்ல. கூத்துக்கு வந்தா உழைச்சே சாவத்து சாமி. அதனால வீட்டுக்கு போய் எல்லாம் தூங்க முடியறது இல்ல. பார்த்தேன் கோவம் வந்துருச்சு. இவங்க கிட்ட நம்மளால மண்ணு கட்ட முடியாது. ஓலாம் போய் சின்னப்பம்பட்டி போய் 1 கிலோ பன்னிக்கீரை எடுத்துக்கிட்டேன் சாமி. பன்னிக்கீரை எடுத்துக்கிட்ட எலி மருந்து கொஞ்சம் வாங்கிட்டேன் சாமி. அவங்க ஏதோ நாயும் பேசிட்டு போறாங்க, அதுக்காக நீ ஏன்டா சாவணும்? நான் சாவர நினைச்சிட்டியா? சொல்றது முழுசா கேட்கணும். எலி மருந்து வாங்கணும் சாமி. கறி 1 கிலோ எடுத்து கறி குழம்பு வச்சேன், மருந்து வச்சேன். எங்க அப்பா அம்மாவுக்கு 2 பேருக்கு கொடுத்தவங்கள நானே கொண்டு போட்டேன். அப்பா செத்து போயிட்டாங்க சாமி. அலாவுத்தா சரி விடு. அழுதாலும் மாண்டவர் வீடு வந்து அதனால என்னை சிறு வயதாக இருக்கும் போதே என் தாய் என்னை விட்டு பிரிந்திருந்தாலும் உங்களை யார் சாமி வளர்த்தியது? என்னை வளர்த்த ஆளாக்கியதெல்லாம் என் தந்தையே.
குணபோஜக மகாராஜன். சந்தோஷங்க. தாய் இல்லாத குறையே தெரியாமல் என்னை தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் இருந்து என்னை வளர்த்தவர் என் தந்தை குணபோஜன மகாராஜன். ஐயா, என்னதான் சொத்து சுகம் நாடு நகரம் இருந்தாலும் பொன்பொருள் திரவியம் இருந்தா இந்த உலகத்துல எதை வேண்டுமானாலும் விலை கொடுத்து வாங்கிடலாம். ஆமா சாமி. ஆனா பெற்ற தாய் தந்தையே விலை கொடுத்து எந்த சந்தையிலேயாவது வாங்க முடியுமா? ஐயா, எப்படி வாங்க முடியும்? அதுதான்ப்பா என் மனதில் இருக்கக்கூடிய குறையை தவிர வேற எனக்கு எந்த விதமான குறையுமே இல்ல சாமி. நண்பா, அப்படி இருந்தாலும் காலை எழுந்தவுடனே காலை கடன்கள் முடித்தவுடனே நான் கண் கண்ட தெய்வமா என் தந்தையாய குணபோஜன மகாராஜா அப்பா அவருடைய திருவடியை காண்பதே என்னுடைய வேலை. பார்க்கலாமா? வந்து தெரியுமா, உங்க தந்தையாராகப்பட்டவர் தங்களை சீக்கிரமாக தரவென்று இழுத்து வர சொன்னார். கையப்பா அப்படி சொல்லியே இருக்க மாட்டாரா? புடிச்சு பையனை கூட்டிட்டு வாடா அப்படின்னா. அப்படியா? மண்டி போட்டு பாடுனீங்க. நானும் அப்பா நானும் மண்டி போடுறப்பா. கொடுக்க மாட்டேன், போடுவேன், நான் கொடுக்க மாட்டேன். சரி, பையன் வந்திருக்கிறான். பையன் கண்ணே முத்துராஜி, தங்களுடைய திவ்ய பாதாளங்களுக்கு தங்கள் அருமை மகனாக விளங்கக்கூடிய முத்துராஜி 1000 நமஸ்காரம். சோத்துக்கு இருந்தா சுகமாயிரு, பண்ணிட்டு போங்கறியா? விருப்பம். கண்ணை முத்துராஜி, என்னுடைய பாதத்தை பணிந்தபடியாக இந்த பரந்த உலகத்துல ஏதோ ஒரு குறைபாடும் இல்லாம சுகசீவியாய் வாழ்ந்திருப்பாயப்பா. தங்களுடைய ஆசீர்வாதமோ முக்கோடி தேவர்களும் ஒன்றாக இணைந்து என்னை ஆசீர்வதித்ததற்கு ஒப்பாகும். இருந்தாலும் அப்பா
ஏண்டா நீங்க தானே வேகமா வர சொன்னீங்க. என் மகனை அதி விரைவில் அழைத்து வாடான்னு சொன்னதுக்கு தரத்தர் நீங்க தானே சாமி பையனை கூட்டிட்டு வர சொன்னீங்க. 10 நாள் தான் ஓடுல தேடுனேன், எங்கேயும் கிடைக்கல. முழு சந்தத்துல உட்காந்துட்டு குடிச்சிட்டு இருந்தான். வந்துட்டேன். என்ன குடிச்சிட்டு இருந்தான்? துண்டு பீடி. டேய், இந்த என் மகன் பேர் ஆளா? இந்த முத்துராஜ் என் பையன் முத்துராஜ். இப்படி சொல்லு. உன் பையன் அந்த விஷயம் முத்துராஜி அது விரைவில் உன்னை எதிரால வரவழைச்சேன்னு தெரியுமா? விஷயம் சந்தோஷமான விஷயம்பா. சாமி எங்க போகணும்னு கேட்டேன். அவ்வளவு முடிச்ச நாய இல்ல சாமி எங்க போகணும்னு கேட்க முடியும். எங்க பாசி என்னெல்லாம் சொல்ல முடியும், கேட்க முடியாதா? எங்க ஊரு பாசியில அப்படிதான் கேட்போம். ஒத்த சொல்லாதான் கேட்பேன். எங்க போற, எங்க இருந்து வரன்னு கேட்க மாட்டேன். எங்க போற, எங்க போற, எதுக்கு போற, வழக்காயி போச்சு சாமி. எங்களுக்கு எங்க ஊர்ல வழக்கம் முத்துராஜி குடிமக்களுடைய குறையை தீர்க்க வேண்டும். குடிமக்கள் அனைவர்களும் அவரவர் செய்ய வேளாமையை பிறகு ஜாதி அளித்து வருகிறதா இளவரசே. அதனால வேகத்தை வேட்டையாடினால் ஆட்சி இல்லையே நாங்க அந்நிய தேசம் போறோம் அப்படி இடத்துல முறையிட்டார்கள் நாட்டு மக்களா. சரி, அதனால குடிமக்களுக்கு ஒரு குறை என்றால் ஒற்றவரை சார்ந்தது. அதனால குடிமக்கள் குறைய தீர்க்க வேண்டி நான் காடகத்துக்கு வேட்டைக்கு போய் வர்றேன். வர வரைக்கும் பதனமாயிருந்து சொல்லிட்டு போறதுக்கு தான் வரவழைக்கு. அப்பா அண்ணே, வேட்டையாட நீங்க போறீங்களா? அதனால நான் அரண்மனையில பதனமாக பதனமாக இருந்தால் இருக்கேன்.
வயது முதிர்ந்தது. இனிமே நீங்க எதுக்கு வேட்டையாட போகணும்? நான் இருக்கிறேன். என் பக்கத்துல பாரு. மண்டிலி நான் இருக்கிறேன். நாட்டு மக்களுடைய குறையேற்பதற்காக வனத்திலே சென்று வேட்டையாடுவதற்காக நான் புறப்படுகிறேன். எனக்கு அனுமதி கொடுங்க. 1000 பேர் வீச்சரமா வேலுக்கம்போடு வந்தது எதிர்த்து நிக்கிறவன் தான் இந்த மாதிரி கொடுங்க. நான் போய் பாத்துக்கிறேன். நானும் பையனும் போறோம். வேட்டைகளை சிறப்பாக முடித்து வருகிறோம். யார வேணும்னாலும் நம்புகிறேன்னு இவனை மட்டும் நம்பிடாது. அப்பா அவங்கிட்ட சூதுவாது இருக்காது. வாயில மட்டும்தான் அப்படி பேசுவான். கண்ணே முத்துராஜி, நீ தலைக்கு மேல வளர்ந்தாலும் எனக்கு நீ குழந்தை. எப்படி? எனக்கு மட்டும் இல்லப்பா, நான் பாராளும் வேந்தனாக இருந்தாலும் சரி, பெற்ற தாய் தந்தை எனக்கு பச்சிலம் குழந்தை இருக்கான்னு தெரியுமா? ஆமா. நாடாளக்கூடிய மன்னனா இருந்தா கூட நம்ம பையன் சின்ன குழந்தை அப்படின்னுதான் தெரியுமா? அதனால பிள்ளை பாசம் அது ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால நான் சொல்வதை கேள். வேட்டைக்கு நான் போறேன். நீ விளையாடும் பருவமா இருக்கிற. நீ அரமனையில் இரு. நான் வேட்டையாடி வர்ற மக்களுடைய குறைய தீர்த்து வர்றேன். இன்று வேட்டையாட போவீங்க. நாளை இந்த விந்தநாபுரி எனக்கு முடிசூட்டி வைத்த பிறகு நாளை மக்களுக்கு ஒரு குறை என்றா அப்ப வேட்டையாட போவது யாரு? நீ தான் போகணும். நான் தான் போகணும். அதனால நாளைக்கு போறோம்னா இன்னைக்கே போறேன். இன்னைக்கே போறாராம விடுங்க போகணும். என்ன போறாருன்னு மட்டும் சொல்லல. எங்க பாசிகளை நாங்க இப்படிதான் ஒத்தத்தையும் பேசுவோம். வேட்டையாட போறாராமா. நான் சொல்வதை கேள்றா கண்ணு. இல்லப்பா, இனிமே நீங்க வேட்டையாட வனத்துக்கு போவது சரியல்ல. நீங்க ஓய்வெடுங்க. நான் போய் வருகிறேன் வனத்துக்கு. ஏண்டா? ஏய் ஏண்டா சாமி. டேய் அம்முடா ராண்டா. சொல்லுங்க சாமி. என் மகன் பிடிவாதமா? ஆமா சாமி. நான் வேட்டையாடி மக்களுடைய குறைய தீர்த்து வர தந்தையே, நீ அரமனையில பதனமா இரு அப்படின்னு என் மகன் சொல்றான். எனக்கு பால பருவமா இருக்கிறானே, அவனுக்கு வேட்டைய பத்தி என்ன தெரியும்? தோளுக்கு மேல வளர்ந்துட்டான் பையன். ஏன் பயப்படுறீங்க? கல்யாணம் ஆகக்கூடிய வயசு வந்துருச்சு. ஏன் பயம் உங்களுக்கு? ஒரு மனது போலாம் சொல்லி அனுப்பலாம்னாலும் ஒரு மனது வேண்டான்னு வெளியிட்டு தடுக்குது. ஒரே மனசோட விட்டுருங்க சாமி. போயிட்டு பதனமா வந்துருவாரு. பிடிவாதமா என் மகன் நான் தான் வேட்டைக்கு போவாங்கிறான். அதனால சாமி நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். நாங்க வெற்றிகரமா போயிட்டு வரோம். சொல்றேன்னு உன் வார்த்தையை மலை போல நம்பித்தான் அனுப்புறேன் என் மகனை. நான் என் வார்த்தை கேளு சாமி. உன் பையனை கொண்டு போய் சேர்த்தரன்னு பாரு. கடைசியில சாமி பையனை பதனமா மந்திரி எல்லா வேலையும் நான் பக்கத்துல இருந்து வருங்காலம் செல்காலம் எல்லாம் எடுத்து சொல்லக்கூடியவன். இவருக்கு நான் தான் மந்திரி. ஆமா, உங்க கூடயே நான் வந்து சுத்தி இருக்கிறேன். நீங்க எங்க இருப்பீங்க, என்னென்ன பண்ணுவீங்க, நேத்து எங்க தோப்புல என்ன பண்ணீங்க, எல்லாமே எனக்கு தெரியும். நான் யாருக்கிட்டயே சொல்லுவோம். கண்ணே முத்துராஜி, மக்களுடைய குறைய தீர்க்க நான் போற வேட்டைக்கு சொல்றேன். ஆமா, அதனால நான் சொன்னாலும் நீ கேட்க போறதில்ல. அதனால வெற்றியுடன் கானகம் சென்று வேட்டையாடி மக்களுடைய குறைய தீர்க்க. மலட்சணம் பிடிச்ச நாய வாழ்க்கையிலேயே முத இன்னைக்குதான் ஒரு நல்ல காரியம் செய்யலாம்னு புறப்பட்டு இருக்கிறேன். யாரு நீங்க? வாழ்க்கையிலேயே சரி, இன்னைக்கு இப்படி தும்மல் போடுறியப்பா சாமி. நீங்க என்ன சாமி உங்க அப்பா மட்டும் பேசுறீங்க? என் தும்மல் நல்ல தும்மல், கவலைப்படவே வேண்டாம். எப்படி உன் தும்மலை பத்தி கொஞ்சம் சொல்லு பார்க்கலாம். என் தும்மல் நான் மேல் வீதியில நின்று தும்முன்னா கீழ் வீதியில 3 போன விழுவோம். கீழ் வீதியில நின்று தும்முன்னா மேல் வீதியில ரத்தம் போனமா விழுவோம். நீ தும்பி இருக்கிற இல்ல, இன்னைக்கெல்லாம் எதுவுமே வராது. எல்லாம் நல்லபடியா நடக்கும். நடந்தாலும் நீ கூட தானே தான் போவோம். நானும் தான் வருமா? என் மகனுக்கு பக்கபலமா நீதானா போகணும். என் பொண்டாட்டி விட்டுட்டுல எப்படி சாமி போறேன்? நான் பாத்துக்கிறேன். நீ பாத்தீங்கயா? நான் ஒரு மன்னன் அல்லவா? நான் சொன்னா கேளுங்க சாமி. வீடியெல்லாம் ஓடுது சாமி. சொல்லு. ஒரு நிமிஷம் வீட்டுக்கு விட்டுல வெளியே போலாம். 3 கட்டார் வழி பசங்க நெசமாதான் சாமி சொல்றேன். நான் அங்க பார்த்தா 3 பேர் தான். இப்ப இதுதான் சாமி மெயின். ஒண்ணு எங்க அக்கா வீட்டுல இருக்கிறா, இல்லைன்னா எங்க வீட்டுல இருக்கிறான். சாமி சொல்ல கேளையா இல்லையா? பாதுகாப்புக்கு அங்க ஒரு போலீஸ் கிளீஸ் காவலுக்கு எழுதி கூட்டு வந்து நிக்க வைங்க. அவங்கள 3 பேர்த்தையும் அடிச்சு துரத்திட்டு நான் பாத்துக்கிறேன் போடா. சாமி பன்னிகேரி கொடுத்தே கரெக்ட் பண்ணிட்டான் சாமி. ஆசைப்பட்ட பண்டம் சரி விடு.
என்ன உடைஞ்சா போகுது? ஆசைப்பட்ட பண்டமா பூ கொண்டாடி உடைய அப்ப தெரியும் உனக்கு. சுப்பிரமணி சரி சாமி அப்பா கிட்ட விடைபெற்று வாங்க, நம்மளுக்கு வேலை நிறைய இருக்குது. புத்தராஜி வேடர் வளைஞர் வெள்ளையர் என்று சொல்லக்கூடிய அனைவர்களையும் அழைத்துக் கொண்டு இப்பொழுது வேட்டையாடுவதற்காக வளர்த்துக் கொள்ளப்படுகிறது. போய் வா. போகிறேன் தந்தையே. போய் வா. பக்கத்துக்கு போறோம், மனசு வச்சு அடிக்கிறோம். எண்ணெய் எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க தான் அடிக்கலாம்னு சொன்னீங்க. ஏய், அது இல்ல, வேட்டை. வேட்டை அடிக்கிறோம், இறக்குற மிருகத்தை எல்லாத்தையும் அழித்து மக்கள் குறைய முதல்லயே உனக்கு அறிவுரை சொல்லிதான் கூட்டிட்டு போகணும். எங்க அப்பா சொல்லிக்க மாட்டாரு இதெல்லாம். இல்ல சாமி, உங்க அப்பா என்கிட்ட எதுவுமே சொல்லல. ஏய், வேட்டையாடுவதற்கு சில விதிமுறைகள் இருக்கிறது. என்ன சொல்ற? ஆமா, சொல்லுங்க. வேட்டையாட போறோம்னு வச்சுக்க. ஆமா அங்க மிருகங்கள் தூங்கிட்டு இருக்கும். ஆமா சாமி. சரி, தூங்குற மிருகத்தை அடிக்கப்படாது. நித்திரை பங்கம்டா. நித்திரை பங்கமா? ஆமா, அதனால பெரிய தோஷம். தோஷமா? ஆமா சாமி, அதே போலதான். சாமி எனக்கு தோசைனே எனக்கு வேண்டாம். ஏய், தோஷம் இல்லடா, பெரிய தோஷம், பாவம். அட பாவமா? ஆமா, தூங்குற மிருகத்தை அடிக்க கூடாது. அப்புறம் என்ன? அது மட்டும் இல்ல, ஆண் பெண் ஒன்றா புணர்ச்சி ஆகிட்டு இருக்குதுல்ல மிருகங்கள். ஆமா, கட்டிக்கிட்டு ஆமா, அதையும் அடிக்க கூடாது. அதுவும் பாவமா சாமி? ஆமா, மிகப்பெரிய பாவமா? மிகப்பெரிய பாவம். அப்படி எப்படிதான் ஏன் மிருகத்தை கொல்றது? ஆமா, உறங்கிட்டு இருந்தாலும் சரி, ஆண் பெண் புணர்ச்சி ஆகிட்டு இருந்தாலும் சரி, இடையில இருக்கிறத ஏக கூச்சலோட போய் எழுதி போடுறோம். இல்ல சாமி, எந்திரிக்காத நேரத்துல 4 மணிக்கு மேலதான் எந்திரிக்காது. இல்ல சாமி, 4 மணிக்கு மேலதான் எந்திரிப்பான். டேய் கம்முனரா தம்பி. என் தம்பி அருணாச்சலம். என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு தம்பி அருணாச்சலம் இருக்கு. தூங்கிட்டு இருக்கிற மிருகத்தை தலையை தூக்கி தூக்கி போகிறான், படுத்துக்கிறான். டேய் கம்முனராடே தம்பி ராஜமாணிக்கம். அதுக்கு ஏன்டா அந்த பேர் வச்ச? நல்ல பேர்ரா. அந்த பேர் வச்சவருக்கெல்லாம் ஆசையாக இருக்கா. அதனால உணர்ச்சியாய் கொண்டு இருக்கக்கூடிய மிருகத்தையோ உறங்கி கொண்டு இருக்கக்கூடிய மிருகத்தையோ அடிக்க கூடாது. இன்னொரு தெரியுமா? என்ன? அந்த பேரை கேட்டாவே உள்ளெல்லாம் அதிரும். அதிருமா? கிட்டில் எடுக்குன்னு சொல்ல வந்தேன். அப்பேற்பட்ட பேரு டே ராஜமாணிக்கம். வேடர் வளைஞர் அனைவர்களும் விரட்டி அடிக்கிறோம். சாமி, வலை கட்டிக்கிறோம்ல, வலையில முட்டி கடிக்கணும், ஓட ஓட அடிக்கணும். அடிக்கலாம் சாமி. ஆமா, நாங்க போலாம். நாலு திசையிலேயே வளைய கட்டுங்க. நாலு திசையிலேயே வளைய கட்டி உள்ள புகுந்து வேட்டனாயோட வேட்டையாடுறோம். எங்க எந்திரிச்சாலும் சரி அங்கதான் போய் மாட்டி அவனு வளையல. ஆமா, ஆமா, நடக்குது என்ன மேட்ரு நான் பாத்துக்கிறேன். அதனால வேட்டையாடுவோம். எல்லாம் தயாரா இருக்கீங்களா?
மனிதர் அனைவர்களும் வேட்டையாடிட்டு இருக்கோம். அதனால நாம் என்ன செய்யறோம்? ஆளுக்கு ஒரு திசையா ஆமா வேட்டையாட புறப்படுறோம். வேட்டையாடுறோம். உச்சி நேரமாகும் போது மீண்டும் அனைவர்களும் இதே இடத்துல வந்து சந்திக்கணும். நிச்சயமாக உச்சி நேரமாகும் போது மீண்டும் இதே இடத்துல சந்திக்கணும். போலாமா? போலாம். அரண்யமான காடகத்தில நான் வேட்டையாட போது நண்பா வேட்டையாடிட்டு இருந்தோம். என்ன நடந்தது மகாராஜா? சாமி அழுவுறீங்க? காடகத்திலே நான் வேட்டையாடலாம் என்று போன போது சாமி பாம்பு புத்தருகிலே சென்ற போது ஒரு பொல்லாத சர்ப்பமானது என்ன தேடி சாமி அரசே பாம்பினுடைய விஷயம் தலைக்கு ஏறுகிறது. பாவம் அழுவாதீங்க சாமி. நான் பிழைக்க போறதில்லை சொல்லாதீங்க சாமி.
வயசாக இருக்கும் போது சரிங்க பிஞ்சு பருவமா இருக்கும் போது எங்க அம்மா இந்த மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் போனாங்க. சரி சுவாமி. அதன் பிறகு எங்க அப்பா என்னையே உலகமாக என்னையே சதமா நம்பி வாழ்ந்தவர் எங்க அப்பா. உங்க அப்பா இவருக்கு அந்த காலத்துல எள்ளும் நீரும் இறைத்து ஈம சடங்கு செய்வேன். ஆமா சாமி. இதையே பெருசா நினைச்சு வளர்த்து ஆளாக்கினார் எங்க அப்பா. ஆனா இந்த கொடிய சர்ப்பம் நீட்டிய உடனே தலைக்கு ஏறுகிறது. இந்த ஒரே ஒரு பிள்ளையும் சாமி எங்க அப்பாவுக்கு உதவாத என் உயிரை நீ நிலைக்க போறதில்லை. ஏதோ இந்த வனத்துல சரிங்க ஏதோ ஒரு நிலையில என் பிரேதத்தை போட்டு அகட்டு சாமி. இந்த செய்தி எங்க அப்பா கிட்ட சொல்லிடுங்கப்பா. உடனடியாக அழைத்து வருகிறேன் சுவாமி. சரிப்பா. நண்பா வந்த இடத்துல இளவரசராகப்பட்டவருக்கு இப்படி பாம்பு கடித்து விட்டது. இப்போதே மகாராஜாவிடத்தில் இப்பொழுதே போய் சொல்ல வேண்டும். போகிறேன். இளவரசி மந்திரி வந்திருக்கிறேன் சுவாமி. நீ மட்டும் வந்திருக்கிறீங்க. என்னுடைய மகன் தங்களுக்கு ஒரு துக்கமான செய்தி சுவாமி. துக்கமான செய்தியா? ஆமா சாமி. என்னப்பா துக்கமான செய்தியா? வேட்டையாட இருவரும் போனோம் அல்லவா? ஆமா சாமி. வேட்டையாட போன இடத்துல உங்கள் மகனாகப்பட்ட முத்துராஜுக்கு பாம்பு கடித்து உங்கள் மகனாகப்பட்ட அடி மடியவா
பல முறை எடுத்து உரைத்தனே ஆமா சாமி. பாடி காடகத்துக்கு வேட்டைக்கு போகாத அப்படி என்று பல முறை எடுத்து உரைத்தனே சாமி. என்னுடைய வார்த்தையை கேளாதபடிக்கு வேட்டைக்கு போறம்பா நீ அரமனையில இருந்து சொல்லி என் மகன் வந்தானே காடகத்தல இப்படி சர்ப்பம் கிடைத்து பாட்டு படித்து விட்டானே என் மகன் என்ன பாவத்தை செய்தேன் யாருக்கு என்ன தீங்க செய்தேன் வாழா வயதிலேயே என் மனைவி மாட்டு படித்தார் மனைவிக்கு பிறகு ஆமா சாமி. என் மகன்தான் எனக்கு உலகமே என்று நம்பி இருந்தானே ஆமா இளவரசி. இப்ப பால பருவத்திலேயே என் பாலன வரி கொடுத்தனே வரி கொடுத்தனே வணக்கம். செத்தது செத்துட்டாங்க. ஆண்டாண்டு அழுதாலும் ஆண்டவர் திரும்பி வர போறது இல்ல. சரி, பையனை தகனம் பண்றதுக்கு ஏற்பாடு செய்யணும். சரி, என்ன நேரத்துல இறந்திருக்கிறாரு? மகனை தகனம் செய்யணும்னா எங்க குலவழக்குப்படி நேரங்காலம் பார்க்கணும். அவன் எந்த நேரம் உயிர் விட்டுருக்கிறான், எந்த நேரத்துல எடுத்து தகனம் செய்யணும்னு பார்க்கணும். அதுக்கு எங்களுக்கு பிரேதர் வர வேண்டும். நேரத்தை கணித்து பார்க்க வேண்டும். கண்ணே போய் அந்த சாதகாரரை கூட்டிட்டோம். சாதக்கார காது சேர்த்து ஒண்ணு வச்சு கூட்டிட்டு வர. காலத்துக்கு என் மகன் எனக்கு ஒரு மகனும் உதவாத போயிருக்கிறான். சாமி, எந்த கோயில்ல மாடு, பெருமா கோயில்ல மாடு, மாடுதான் என்னுடைய கிடையாது. என்னுடைய மகன் முத்துராஜன் கானகத்துக்கு வேட்டைக்கு வந்து பாம்பு கடித்து இறந்து விட்டா. என் மகனை எந்த நேரம் எடுத்து தகனம் செய்தா நல்ல நேரம் கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா? இளவரசர் இருந்துட்டாரா? சுவாமி, நல்ல நேரம் பார்க்க வேண்டும். ஜாதகம் எடுத்து பாருங்க சாமி. ஜாதகம் பாரு, உயிர் விட்ட நேரம் நல்ல நேரமா கெட்ட நேரமா வச்சுக்கிறீங்க. பஞ்சாங்கத்துல பாரு, சொல்லு பாருங்க சாமி. சுவாமி, உங்களுடைய மகன் நாகதோஷம் சர்ப்பதோஷத்தில் உயிர் போயிருக்கிறது. சர்ப்பதோஷத்துல உயிர் விட்டுருக்கிறானா? அதனால சரி, இப்படியே தகனம் செய்யக்கூடாது சுவாமி. வேற என்ன செய்தா என் மகனை தகனம் செய்யறதுக்கு என்னையா அதுக்கு பரிகாரம்? அதற்கு ஒரு பரிகாரம், உங்களுடைய மகனுக்கு திருமணம் செய்ய வேண்டும். திருமணம் செய்ய வேண்டுமா? திருமணம் செய்த பிறகுதான் உங்களுடைய மகனுக்கு அதாவது இறுதி சடங்கு செய்ய வேண்டும். இல்லை என்றால் உங்களுடைய ராஜகுலமே அழிவது போல சாஸ்திரத்தில் இருக்கிறது. என் மகனுக்கு கண்ணி கழியாம தகனம் செய்தா என் அந்தராபுரிக்கு பெருத்த ஒரு ஆபத்து நேருமா? ஆபத்து நேரும், ராஜகுலத்திற்கு கேடு வரும். ஐயோ, இது என்ன ஒரு விதி? செத்த பிரேதத்துக்கு யாராவது பெண் கொடுப்பார்களா? யாரையா செத்த பிரேதத்துக்கு பெண் கொடுப்பார்? நீங்கள் அரசர், நீங்கள் அறியாதது ஒன்றுமில்லை. ஆனா உங்களுடைய மகனை இப்படியே தகனம் செய்ய முடியாது. திருமணம் செய்த பிறகுதான் தகனம் செய்ய வேண்டும். அப்படி மீறியும் செய்தால் இந்த நாட்டுக்கே அழிவு வருவது போல் இருக்கிறது. அதட்டும் ஐயா, நான் உலகமெங்கும் தேடியாவது என் மகனுக்கு பெண் பார்த்து செத்த பிரேதத்துக்கு திருமணத்தை செய்து கண்ணி கழிச்சு அதுக்கு பிறகு நான் தகனம் செய்கிறேன். யாருக்கு? மகாராஜா சாமி பிரேதர் சொன்னாரு, எப்படி
உன் மகன் சர்ப்பதோஷத்துல உயிரிட்டிருக்கிறான். அதனால அவனுக்கு கண்ணி கழித்தாத்தான், கண்ணி கழித்து தகனம் செய்தாத்தான் உனக்கு நாட்டுக்கு நன்மை, இல்லையா உன் நாட்டுக்கு தீங்கு வரும், சரி வராதுன்னு சொல்லி முத்துராஜன் செத்த நேரம் சரியில்லை, சர்ப்பங்கத்தையும் செத்து இருக்கிறான். அவனுக்கு திருமணத்தை செய்து அடக்கம் பண்ணாதான் நாடு நகரம் சொத்து சொகம் எல்லாம் இருக்கும், இல்லன்னா அழிஞ்சு போயிடும். அப்படி என்று பிரேதர் சொல்லி இருக்கிறார். என்ன அது பொய் போகாது. அதனால தாரகம் போய் போவாது. என் மகனை நான் நாடு நாடாக சென்று என் மகனுக்கு பெண் பார்த்து வர்றேன். என் மகனை பாதுகாப்பா நீங்க தான் பாத்துக்கணும். கவலைப்படாதீங்க. அரமனையில எடுத்து அரமனையில பதனமாக வைத்திருங்க. ஃப்ரீசர்ல வச்சிடறேன் சாமி. சாமி அப்படி என்றால் குணமாகப்பட்டது அழுகாமல் கண்ணாடி மாலையில துர்நாற்றம் வராமல் இருக்கும். அதுக்குதான் ஃப்ரீசர்ல ஒரு 3500 ரூபாய் செலவாகும். ஆமா, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, பதனமா நாங்க பாத்துக்கிறோம். பையனுடைய உடம்பு எந்த விண்ணப்பம் படக்கூடாது. பாடியை பாத்துக்கிறது எங்களோட பொறுப்பு. ஆமா, ஆகட்டும். சரிங்க, எடுத்து பதனமா பணத்தை தூக்குடா. நீங்க இங்க இருக்கக்கூடிய பொன் பொருள் திரையை மெட்டா பணம் கொண்டுகிட்டு போகணும். ஆகட்டும் ஐயா, அப்படி போனீங்கன்னா ஏற்பாடு நான் செய்யறேன். போனீங்கன்னா எப்படியும் பொண்ணு கிடைக்கும். நான் நாடு நாடா சென்று செத்த பிரேதத்துக்கு பெண் கொடுப்பவருக்கு பொட்டி பணம் தர்றேன் அப்படின்னு சொல்லி நான் பெண் பார்த்து வர்றேன். என் மகனை மட்டும் பாதுகாப்பா நாங்க பத்திரமா பாத்துக்கிறோங்க. போயிட்டு வாருங்க சாமி, நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம். சரி, நீங்க போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். டேய் பணத்தை தூக்குடா. டேய் எனக்கு ஒரு மகன் தான். சரிங்க, அந்த காலத்துக்கு நான் மாட்டு மடிந்தா எனக்கு கர்மகாண்டமெல்லாம் செய்வான் அப்படின்னு நினைத்திருந்தேன். என் மகனுக்கு நான் கர்மகாண்டம் செய்ய வேண்டிய நேரம் வந்து விட்டது. நேரம் அப்படி இருக்கு சாமி. அதனால என்ன செய்வது? நம்ம அரமனையில சரி பெட்டி நிறைய பணத்தை அள்ளிட்டு வா. உடனடியாக எடுத்து வருகிறேன் சாமி. இந்த நாட்டுல செத்த பிரேதத்துக்கு பெண் தந்தா ஒரு பெட்டி பணம் தர்றேன். யாராவது செத்த பிரேதத்துக்கு பெண் இருந்தா கொடுக்கறீங்களா? யாராவது கொடுக்கறீங்களா? ஆயா பொண்ணு வச்சிருக்கீங்க? ஆமா ஐயா, கலிங்க தேசத்து மன்னர்கள் நான் செத்த பிரேதத்துக்கு பெட்டேடி வந்திருக்கிறேன். இருக்கீங்களா? ஒட்டி பணம் தர்றேன். யாராவது பெண் இருந்தா கொடுக்கல சாமி. சாமி வக்கால ஓலிங்களா? இரு ஐயா, இதை கொடுப்பாராட்டுக்குது. வக்கால ஓலிங்கன்னா மாமச்சன முறை. வணக்கம். ஊருக்கு புதுசாட்டுக்குது. நமஸ்காரங்கள். வணக்கம். இன்னைக்குதான் வந்துக்கிற கூலி குட்டிக்கு நான் வெத்தனந்தராபுரி ஆண்டு வரக்கூடிய குணபோஷ மகாராஜன். பொண்ணு, அதாவது பொண்ணு பார்க்க வந்திருக்கிறோம். இதெல்லாம் ஃபுல்லா பணம். பணம் பொண்ணு கொடுத்தா ஒரு பொட்டி பணம் தர்றோம். ஆமா. மாப்பிள்ளை என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு? செத்த பிரேதத்துக்கு பொட்டி பணம் தர்றேன். செத்த பொணத்துக்கு பொண்ணு வேணும். ஏண்டா ஐயா, உச்சரோடக்கிறவனுக்கு பொண்ணு கொடுக்கணும். செத்த ஊரை விட்டு காலி பண்றீங்களா இல்லையா?
ஏன்னா, எங்களை பார்த்தா என்ன மாதிரி தெரியும்? நான் சொல்லியா ஊர்ல இருந்தீங்க கொண்டு போடுவேன். போங்கடா. படம் ஃபுல்லா இருக்குதியா? ஒரு பணத்தை கொண்டு போய் ஓடையில போடுறான். ஐயோ, இந்த கூலிப்பட்டியே வேலைக்கு வாங்க. ஆறா பள்ளத்தை வச்சிருப்பாங்க செத்த போறதுக்கு. போங்கடா. யாருமே அடி வாங்கினதுதான் மிச்சம். அடுத்த நாடு போலாம். வாங்க. ஐயா, செத்த பிரேதத்துக்கு யாராவது பெத்தருவோர் உண்டோ? பொட்டி பணம் தர்றேன். செத்த பிரேதத்துக்கு யாராவது கொட்டருவங்க யாராவது இருக்கிறீங்களா? மஞ்ச சட்டை சாமிங்க வாங்க சார். என்ன பொட்டி பணம் ஃபுல்லா பணங்க. அந்த பொட்டி நிறையாவா? ஆமா. சரி, எப்படி கத்தற? ஃபுல்லா பணம் இருக்குது. இப்பதான் ஏடிஎம்ல எடுத்துட்டு வந்தேன். ஆமா ஐயா, பெண் கொடுத்தா இந்த பொட்டி நிறைய இருக்கிற பணத்தை தர்றோம். பொண்ணு கொடுத்துடணும். ஆமா. இந்த சாமி என்ன பணத்தை கொடுக்குறீங்க? பையன் கவர்மெண்ட் வேலை இல்லையா? கவர்மெண்ட் அதெல்லாம் ஏன் சாமி கேக்குற? அதான் பணம் ஃபுல்லா குடுக்குறோம்ல சாமி. நீ ஒரு எம்எல்ஏ கூட ஆளா சாமி இந்த பணத்தை வச்சு. வாண்டா பாதலா, பிள்ளைக்கு பையனை பிடிக்கணும், நல்ல சந்தோஷமா வாழணும். ஐயா, பையன் வேலையில இல்ல, போயிட்டான். வீட்லயும் இல்ல. என் மகன் முத்துராஜன் செத்துட்டான். செத்து போயிட்டானா? செத்த மகனுக்கு தாயா பெற்றேன். அக்கா ஒழுங்கில அக்கா கிட்ட போறாங்க. மகாராஜா கை வைக்காத. செத்த பொண்ணுக்கு எவனாவது பொண்ணு கொடுப்பானா? ஆனா பொண்ணு கொடுத்துருவேன். குடு குடு. சரி சரி. பிள்ளைக்கு சாமானம் இல்ல. என்னங்க பண்றது அந்த பையனை? சரி, நீ போயிட்டு வா. நீங்க அந்த சாமான் எனக்கு வேண்டாம். இல்லப்பா, பிள்ளைக்கு புழக்கப்பட்ட சாமானம் எங்ககிட்ட இல்ல. நீ கொடுத்தாலும் எனக்கு வேணாம். நீ வேற நாட்டுக்கு போயிட்டு வா. உன் பொண்ணு கொடுத்தாலும் நான் எடுக்க மாட்டேன். என்ன சேர்ந்து ஒண்ணு கூட கிடைக்க மாட்டேங்குது. மதுராபுரி இந்த நாடு வந்திருக்கிறோம். சரிங்க. இந்த மதுராபுரியில எல்லாத்தையும் கேட்டு பார்க்கலாம். யாராவது செத்த பிரேதத்துக்கு எந்தருவாரும் இருக்கிறார்களோ? நமக்குன்னு எங்கேயாவது ஒரு கதவு திறந்து இருக்கும். இருக்கும். ஐயா, நீ சொல்லல, கூலிப்பட்டி மாரியம்மன் சொல்லி இருக்கிறா. கூலிப்பட்டி மாரியம்மனா? ஆமா. உள்ள உட்காந்துட்டு இருப்பா, அவ சொல்லிருப்பா. ஆமா, நமக்குன்னு எங்கேயாவது கண்டிப்பா கதவு திறந்து இருக்கும். நிச்சயமா பொண்ணு கிடைக்கும். ஆகட்டு வா, உனக்கு நான் சூடா டீ வாங்கி தரேன். டீயோட வித்து பண்ணு வாங்கி தரேன். கடவுளே நீதான் எனக்கு போ. அது மட்டும் இல்ல, என் சொந்த செலவுல உனக்கு பஞ்சு வச்சு சிகரெட் வாங்கி தரேன். இந்தா சிகரெட் வச்சு வாங்கி குடி, நல்லா இருக்கும். ஒண்ணுக்கு கூட பத்தாது. சிகரெட் 15 ரூபா பண்ணிட்டேன். 5 ரூபா கூட போட்டு குடிக்க மாட்டேன். எல்லாத்தையும் நானே கொடுக்கணுமா? சரி, நீ போயிட்டு வா, நான் குடிக்கிறேன். அது வாங்கி தரேன். சரி மாமா, போயிட்டு சமீபர்களே, இந்த பிரகாரம் இப்படி இருக்க உலகோச்ச மன்னனாகப்பட்டவர் தனது மகனாகப்பட்டவர் முத்துராஜுக்கு பெண் தேடி நாடு நாடாக போய் கொண்டிருக்கிறார். இதே நேரத்தில் இப்பொழுது குணபேதகை வருவிதம் காண்க.